Good morning students. Second chapter last exercise பார்க்குறோம். Exercise 2.8 2.8ல first 7 8 தரத்தோட 4 சம் இதில் பார்க்க போகிறோம். இப்போ cos theta plus I sin theta power n equal to cos n theta plus I sin n theta. அது n ஒரு 3 நம்பராக இருந்தால் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். எந்த ஒரு எண்ணுக்கும் இந்த மாதிரி ஃபார்மேஷனில் வரும்னு கொடுத்துருக்காங்க. என்ன sin theta ஃபார்மலைஸ் பண்ணும். அதில் ரிசல்ட் பவர் ப்ளஸில் இருந்தால் என்ன, பவர் மைனஸில் இருந்தால் என்ன, find the value of sigma k equal to 1 to 8 cos 2k pi plus I sin 2k pi பாருங்க sin theta plus I cos theta ல டிமார்ஷன் ஃபார்மேஷன் டைரக்டா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண கன்வர்ஷனுக்கு I into cos theta அதுல 9th root of unity பத்தி ஒரு ஐடியா தெரிஞ்சிட்டா நல்லது. சோ அதனால 9th root of unity பத்தி ரைட் சைடுல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒன்றின் 9ஆம் படி மூலம் அது nஆம் படி மூலம் ஃபார்முலால இருந்து 1 power 1/9 equal to e power I 2k pi by 9 k equal to 0 to 8 அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஜென்ரல் ஃபார்மேஷனில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னன்னாக்கா 1 plus omega plus omega square plus dot dot plus omega power 8 அந்த 9 டைம்ஸ் கூட்டினா 0 வரும். அதில் அந்த 1 விட்டுட்டா இந்த பக்கம் -1 மாறி போயிடும். இது சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட். இப்போ சம்மில் என்ட்ரா வரும். அது சம் வந்து சிக்மான்னு எடுத்திருக்கோம். அது e power I theta ஃபார்மேஷனில் திரும்பி எழுதியிருக்கோம். k equal to 1 to 8 அப்ளை பண்ணிட்டோம். 1 கொடுத்தா என்ன, 2 கொடுத்தா என்னன்றது அப்ளை பண்ணிட்டோம். அது வந்து நம்ம ஏற்கனவே ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூபோட வேல்யூஸ் அதை எழுதிட்டோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒமேகான்றது 9th root of யூனிட்டியே ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த யூனிட்டியோட ஃபார்முலா படி ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா கியூ ப்ளஸ் டாட் ப்ளஸ் ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ -1. ஸோ இந்த கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த சம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஒமேகா இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா என்பது ஒன்றின் 3ஆம் படி மூலமாக இருந்தால் இது 2 ஸ்டேட்மெண்ட் நிரூபி சொல்கிறேன். அது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 அதோட வேல்யூ 128 ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பயன்படுத்துறீங்க பாருங்கள். 1 plus omega ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒமேகா. இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஃபார்முலா 2 பேஸ் ஃபார்முலாலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 plus omega ஸ்கொயருக்கு மைனஸ் ஒமேகா கொடுத்துரும். 1 plus ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கொடுத்துரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2 omega power 6 -2 omega square power 6 அது என்ன பண்ணுறோம், பவர் ரூல் ஃபார்முலைஸ் பண்ணி -2 power 6 omega power 6 ப்ளஸ் -2 power 6 omega square power 6 கேட்டோம். இப்போ 2 power 6ஓட வேல்யூ -2 64, இங்கே ஒரு 64 omega power 6 omega power 12. இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில் 3ஓட மடங்கு எதுவாக இருந்தாலும் 1 தான் வரும். அப்போ omega power 6ஓட வேல்யூ 1, omega power 6ஓட 12ஓட வேல்யூ 1. அப்போ கூட்டினா 64 + 64 128. ஓகே, தட் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பாருங்கள். 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 dot 1 plus omega power 2 power 11 equal to 1 ப்ரூஃப் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் எத்தனை டேர்ம் வருதுன்னா ஸ்டார்டிங்கில் 2 power 0லேருந்து 2 power 11 வரைக்கும் 12 டேர்ம்ஸ் வருது. அதில் முதல்ல ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். 2 power 1 வந்தால் 2, 2 power 2 வந்தால் 2 power 1 வந்தால் ஒமேகா ஸ்கொயர், 2 power 2 வந்தால் ஒமேகா 2 கியூப் வந்தால் ஒமேகா ஸ்கொயர், 2 power 4 வந்தால் ஒமேகா. அப்படியே ஆல்டர்னேட்டிவ் மாறி வந்துருக்குது. ஸோ முதல்ல அது ஒரு ஐடியா ரிசல்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா இங்கே இருக்க டேர்ம் 2 power ஃபார்மேஷன் எழுதிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக 6 டேர்ம் 1 plus ஒமேகா, 6 டேர்ம் 1 plus ஒமேகா ஸ்கொயர் ரெண்டுமே மல்டிப்ளை இருக்குது. ஸோ 1 plus ஒமேகா பவர் 6 இன்ட்டு 1 plus ஒமேகா ஸ்கொயர் பவர் 6. 1 plus ஒமேகான்றது போன பார்ட்டில் பார்த்த மாதிரி மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல், 1 plus ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல். பவர் அப்ளை பண்ணுறோம். 6 அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடுது. ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா பவர் 6. போன சம்மில் பார்த்தது தான் ஒமேகா பவர் 12 வேல்யூ, ஒமேகா பவர் 6 வேல்யூ எல்லாமே 1. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ 1. ஸோ ஒரு ஐடியா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிங்க, அதை மைண்டில் அப்சர்வ் பண்ணி ஏற்றிங்க. நெக்ஸ்ட் இப்போ ரொட்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அபவுட் த ஆர்ஜின் ஒரு 2 ரிசல்ட் எடுத்துக்கிறோம்.
இசட்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆன்டி கிளாக் வைஸில் கடிகாரத்துக்கு எதிர் திசையில் தீட்டா டிகிரி சுற்றி ரொட்டேட் ஆச்சுன்னா கிடைக்கிற நம்பர் Z1 ஈக்குவல் டு Z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. டயக்ராம் பார்த்துக்க. அதே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் கிடைக்கிற நம்பர் இ பவர் Z இன்ட்டு இ பவர் இசட் ஒரிஜினல் நம்பர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாறின பிறகு கிடைக்கிறது Z இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ பை. ஸோ எந்த ஆன்டி கிளாக் வைஸ்னால் இ பவர் ஐ தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும், கிளாக் வைஸ்னால் இ பவர் மைனஸ் ஐ பையால் மல்டிப்ளை பண்ணும். இப்போ அதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரே சம், எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். கடிகாரத்துக்கு எது திசை தான் சுற்றுது, π/3 டிகிரி சுற்றுறா என்னவா மாறும், 2π/3 டிகிரி சுற்றுறா என்ன ஆகும், 3π/2 டிகிரி சுற்றுறா என்ன ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின். என்ன பண்ணுறோம், கொஸ்டின் எடுத்துக்கிறோம். Z ஈக்குவல் டு 2 - 2iன்னு எடுத்திருக்கேன். எத்தனை டிகிரி சுற்றுதுன்றதை ரொட்டேட் ஆகுது π/3ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோம். போலார் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஆல்ஃபா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இது வேல்யூ ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால அது ஃபோர்த் குவாட்ரண்ட் தீட்டா வேல்யூ மைனஸ். அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம அது வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2 - 2i ஈக்குவல் டு 2√2 cos minus π/4 ப்ளஸ் i sin π/4. இது π/3 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. அப்போ கிடைக்கக்கூடிய நியூ ஃபார்முலா வந்து Z1 ஈக்குவல் டு Z இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. Z வேல்யூ எழுதியிருக்கோம். Z வந்து கன்வெர்ட் பண்ணதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ 2 ஃபார்மேஷன் இ பவர் ஐ தீட்டா மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த ஃபார்மேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை வீச்சை ப்ளஸ் பண்ணும். இங்கே -π/4 ப்ளஸ் π/3 ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் நம்பர் முன்னாடி போட்டு மைனஸ் நம்பர் போட்டு பின்னாடி எழுதி ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இது எல்சிஎம் எடுத்தினாக்கா 4π - 3π/12 வரும், தட் இஸ் π/12. அது இப்போ ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் கொடுத்தா இப்போ நியூ டேர்ம் 2√2 இன்ட்டு இ பவர் ஐ π/12. சேம் செகண்ட் பாருங்கள், சேம் நம்பர். ஸோ அந்த கன்வர்ஷன் போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிக்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியாச்சு. இது என்ன டிகிரி சுற்றி தான் 2π/3. அப்போ இ பவர் 2π/3 தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3. அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இ பவர் 2π/3க்கு. ரைட், அதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 2π/3 மைனஸ் π/4. அப்போ என்ன நமக்கு 8 - 3 5π/12 வரும். அது எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் 2√2 இன்ட்டு இ பவர் ஐ 5π/12 அப்படின்னு எழுதிடும். ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 3π/2 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 3π/2 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால அந்த டேர்ம் வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே அது 3π/2 எடுத்து ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் பண்ணும்போது 5π/4 வருது. அது வந்து போலார் இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் இ பவர் ஐ 5/4. ஸோ நியூ சேஞ்ச் நம்பர் இஸ் 2√2 இ பவர் ஐ 5π/4. ஒரே ஃபார்மேஷன் தான், அதை மல்டிப்ளை பண்ணுற கான்செப்டில் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் ரூட் ஆஃப் -1 இன் மதிப்புகள் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மதிப்பு கொடுத்து நிரூபிக்க சொல்கிறாங்க. -1க்கு போலார் ஃபார்ம்னா cos π ப்ளஸ் ஐ சைன் 2π வரும். அதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது cos 2kπ ப்ளஸ் π ப்ளஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் π. ஓகே, பவர் 1/4 அது டிமார்க்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். பவர் 1/4 அப்ளை பண்ணிட்டோம். k ஈக்குவல் டு 0 1 2 3 அந்த வேல்யூஸ் கொடுத்தா என்ன வருதுன்னு அப்ளை பண்ணிக்கிறோம். k ஈக்குவல் டு 0 கொடுத்தா cos π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4. cos 45 வேல்யூ 1/√2, sin 45 வேல்யூ 1/√2. k ஈக்குவல் டு 1 கொடுத்தா cos 3π/4 3 × 45 135. செகண்ட் குவார்டரில் காசுக்கு மைனஸ், சைனுக்கு ப்ளஸ். அடுத்து 5 × 45 225. 225 வரும்போது தேர்ட் குவார்டர் போகுது. தேர்டில் சைனுக்கு மைனஸ், காசுக்கு மைனஸ். ஸோ -1/√2 மைனஸ் i/√2. ஃபோர்த் ஒன் 7 × 45 315 வரும். அது ஃபோர்த் குவார்டரில் காசுக்கு ப்ளஸ்ஸு, சைனுக்கு மைனஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதும்போது காமனாக 1/√2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்க நம்பர் எழுதுனா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ டைமிங் எடுத்துங்க. ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணி 2 times 3 times எழுதி பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வில் பி கிளியர்.